ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு சுகாசனத்தில் அமர்ந்தே நமது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்துவது, மனதை எப்படி சாந்தமாக வைத்துக்கொள்வது, ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது. இது எல்லா வயதினருக்குமே ஏற்ற எளிமையான பயிற்சியை கொடுக்குறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது முதுகுத்தண்டை திடப்படுத்தணும். முதுகு வலி வரக்கூடாது. அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி வராமலும் முதுகுத்தண்டை திடப்படுத்துவதற்கு கடினமான யோகாசனங்கள் இருக்கின்றன. இது எல்லா வயதினரும் செய்ய முடியாது. எல்லோருக்கும் ஏற்ற சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டே நாம் எப்படி முதுகுத்தண்டை திடப்படுத்த போகின்றோம். ஒரு முதிரையின் மூலமாக, ஒரு மூச்சு பயிற்சியின் மூலமாக, ஒரு சின்ன யோகாசனத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக. இது எல்லோருக்குமே தேவையான ஒன்று. இன்றைக்கு நிறைய பேர் டூ வீலரில் போகிறவங்க பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், ஒரு டென்ஷன் மன அழுத்தம் உள்ளவர்கள் எல்லோருக்குமே கழுத்து முதுகுவலி வந்துடுது, நடுமுதுகுவலி வந்துடுது, அதே மாதிரி அடிமுதுகுவலியும் வந்துடுது. அப்போ இதற்கு நம்ம பல வகையான மெடிசன் எடுக்கிறோம். அந்த மருந்து நம்மகிட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அப்படியே கேர்லெஸ்ஸாக அந்த முதுகுத்தண்டு வலியை ஃப்ரீயாக அதை பற்றி எதுவுமே கவனமே இல்லாமல் இருந்தீங்கன்னா நாளாக நாளாக அது ஒரு பெரிய ஒரு வலிக்கும் ஒரு வியாதிக்கும் கொண்டு சென்று விடும். அப்போ முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சி சுகாசனத்தில் அமர்ந்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே சுகாசனத்திலையும் சரி, நாற்காலியிலும் சரி நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். உங்களது குழந்தைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகளை நீங்கள் தாராளமாக வீட்டில் வந்தாலும் நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் அவங்க சாப்பிடும் பொழுது தரையில் ஒரு மேட்டு விரித்து தரையில் அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் கொடுத்துருந்தாங்க, திடமாக இருந்தோம். இப்போ நம்ம நாற்காலி, சோபாவில் உட்கார்ந்தே சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும் பொழுது முதுகுத்தண்டை கீழே நம்ம வச்சிடறோம். ஆகையினால்தான் நமக்கு அந்த முதுகுத்தண்டு திடமாக இல்லாத நிலை ஏற்படுகின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் சுகாசனத்தில் அமர்ந்து ஒரு பர்வட்டாசனம் எப்படி பண்ண போகிறான்னு பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி ஒரு 10 வினாடி இல்லை ஒரு 15 வினாடி அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதிலே உங்கள் உணர்வை வைங்க. மூச்சோடு சேர்ந்து நம்ம உணர்வு போகட்டும், நினைவு செல்லட்டும். மூச்சு வெளியே விடும்போது அந்த நினைவு அந்த மூச்சோடையே சேர்ந்து வரட்டும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்துட்டு 2 கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்துட்டு கைகளை அப்படி தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. இப்போ நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கைகளை கொண்டு வந்துடுங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே 2 கை மெதுவாக தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே கைக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. இந்த ஆசனம் பண்ணும்பொழுது அடிமுதுகிலிருந்து கழுத்து முதுகு வரைக்கும் நேராக இருக்கும். அங்கே நல்லா இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். இப்போ கைகளை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மெதுவாக கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கையை பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிதானமாக கைகளை கொண்டு வந்துடுங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்துக்கு மேலே மெதுவாக. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கைகளை பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. இப்போ முதுகு முத்திரை பண்ண போகிறாரு. ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் இணைக்கிறாங்க. பொறுமையாக பார்த்துக்கோங்க. இடது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, சின்முத்திரை. வலது கை எப்படி இணைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் இணைக்கிறாரு. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இந்த முதுகு முத்திரை செய்யும் பொழுது அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு அந்த 3 பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். அந்த அடிமுதுகு தண்டு, நடுமுதுகு தண்டு, கழுத்து முதுகு தண்டு நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். உங்கள் உணர்வு அப்படியே அந்த இடத்துல வச்சு 2 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முதிரை பண்ண போகிறாங்க. கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு 3ற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல், மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. அபான முத்திரை பண்ணிவிட்டு ஆள்காட்டி விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நீக்கி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். முதுகுத்தண்டு முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 கையினால் முதுகுக்கு பின்னாடி 2 கை பின்னாடி வச்சுட்டு மேலிருந்து அப்படி கீழே லேசாக அப்படி மெதுவாக இழுத்துட்டே கொண்டாடணும். மீண்டும் இந்த 2 கையும் இந்த இடத்துலலாம் நம்ம கை வைக்க முடியும். அங்கேருந்து அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே கீழே வரைக்கும் ஒரு மசாஜ். மீண்டும் கைகளை பின்னாடி வச்சுட்டு மேலிருந்து அப்படி கீழே வரைக்கும் ஒரு மசாஜ். 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ உங்களது மனதை மூலாதார மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி. 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டில் தியானிக்கவும். விசுக்தி மையம் தொண்டை உள்பகுதி, அதற்கு நேராக கழுத்து முதுகுத்தண்டு. அந்த இடத்திலே உங்களது உணர்வை தியானிக்கவும். தொண்டை உள்பகுதி, அதற்கு நேராக கழுத்து முதுகுத்தண்டு. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக 1 நிமிடம் தியானிக்கவும்.
இப்போ நெற்றி புருவ மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். தலைக்கு மேல் 4 இன்ச் சகசிராரம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். 1 நிமிடம். மீண்டும் உங்களது உணர்வை கழுத்து முதுகு, நடுமுதுகு, முதலில் ஆரம்பித்த மூலாதார மையம், முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். 1 நிமிடம். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முத்திரை பண்ணிக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு, இடுப்பு பகுதி, அனைத்து பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை, நடுவரல், மோதிர விரல், அதனோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அப்படியே அபான வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. நிறைய நபர்கள் முதுகு வலி, அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலியினால் கஷ்டப்படுறாங்க. ஒரு சுகாசனத்தில் அமர்ந்தே அழகாக அந்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதுகு வலி இல்லாதவர்களும் பயிற்சி பண்ணுங்கள். அலுவலகத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்களும் பயிற்சி பண்ணுங்கள். முதுகுத்தண்டு திடமாக இயங்கும், மனம் சாந்தமாக இருக்கும், நல்ல இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி வராமல் அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் சிறுநீரகம், சிறுநீரகப்பை, இதயம், நுரையீரல் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். வளமாக நலமாக வாழலாம். ஆரோக்கியம் நம் கையில். ஆரோக்கியத்திற்காக தினமும் காலை, மாலை ஒரு 20 நிமிடம் செலவு செய்து உங்கள் உடலையும் மனதையும் வளப்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.